வாழ்க்கை என்பது சிலருக்கு பூப்பாதை, பலருக்கு சவால்கள் நிறைந்த ஒரு பயணம். ஆனால் அந்த சவால்களையும் ஒரு புன்னகையோடு எதிர்கொள்பவர்கள்தான் நிஜமான வெற்றியாளர்கள். அப்படித்தான் மும்பையின் பரபரப்பான உள்ளூர் ரயில்களில் தனது இசையால் பயணிகளின் மனதை வென்று தற்போது இணையதளமே வியந்து பார்க்கும் நம்பிக்கையின் அடையாளமாக மாறியுள்ளார் 13 வயது சிறுமி. மும்பையின் அந்த நெரிசல் மிக்க ரயிலில் வியர்வையும் சோர்வும் கலந்த முகங்களுக்கு நடுவே ஒரு மெல்லிய இசை ஒலிக்கிறது. அங்கு ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருப்பது சோனி. அவளுக்கு வயது 13 தான். ஆனால் அவளது தோளில் இருக்கும் பொறுப்புகள் மலையளவு. சமீபத்தில் ஒரு பயணி சோனியை சந்தித்த போது அவளது வியக்கத்தக்க வாழ்க்கை முறை வெளிச்சத்திற்கு வந்தது. சோனி தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை தாதர் முதல் ராம் மந்திர் வரை ரயிலில் பாடுகிறாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை 7 மணிக்கே அவளது இசை பயணம் தொடங்கிவிடும். பயணிகள் அகமகிழ்ந்து அன்பளிப்பாக தரும் பணத்தை தனது குடும்பத்திற்கு உதவ பயன்படுத்துகிறாள். சோனியின் ஒரு நாள் காலையில் பள்ளிக்கு செல்வது தொடங்கி மதியம் குடும்பத்திற்கு உதவ ரயில்களில் ஹார்மோனியம் வாசிப்பது, பின்னர் வீட்டிற்கு சென்று சமையல் வேலைகளை கவனிப்பது, அனைத்தும் முடிந்த பிறகு நள்ளிரவில் அமர்ந்து படிப்பது என கழிகிறது. அவளது இசையை கேட்ட ஒரு பயணி இவ்வளவு சிறிய வயதில் எத்தனை வலிமை, எவ்வளவு நிதானம் என நெகிழ்ந்து போய் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். அதை பார்த்த பலரும் நாங்கள் எவ்வளவு வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சோனி புரிய வைக்கிறாள் என்று கமெண்ட் செய்து வருகின்றனர். சோனியின் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இருக்கும். ஒரு பயணி சொன்னது போல அவள் பிழைப்புக்காக மட்டும் பாடவில்லை, தனது தைரியத்தையும் ஆன்மாவையும் இசையாக பொழிகிறாள். அந்த புன்னகைக்கு பின்னால் ஒருவேளை தீராத வலி இருக்கலாம், அல்லது வாழ்வின் யதார்த்தத்தை அவள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவளது இசை கேட்கும் எவருக்கும் தங்களது கவலைகள் மறந்து போகின்றன. நிச்சயமாக சோனி ஒரு சாதாரண சிறுமி அல்ல, அவள் நம்பிக்கையின் அடையாளம்.